see many people hard work அதில் ஜெயம் பண்ணணும் அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை. அதாவது நாவல்ஸ் அப்படியே கன்வெர்ட் பண்ணி கொண்டு வர முடியாது. அதில் செகண்ட் பார்ட் முடிச்சாங்க, நல்லபடியாகவே சுபமாக முடிச்சது தான். சொல்ல பிறந்தவர் வந்து இந்த மூவி எடுத்து இவ்வளோ பெரிய ஹிட்டானது வந்து பெரிய விஷயம். ஹீரோயினிக்காண்டியாக படத்துக்கு போகலாம். இவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க. படமும் ரொம்ப முடியாது. ஹேண்ட்ஸ் ஆஃப் டு மணிரத்னம். இந்த சைக்கோ த்ரில்லர் அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு எப்படின்னா தமிழ் சினிமாவுக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு இல்லை, இன்னும் கொஞ்சம் பெட்டராக எடுத்துருக்கலாம். டோன் நல்லா இருக்குது, இதோட பெட்டர். அதான் சொல்ல வேணும். ஒன்று ஃபீல் பண்ண வச்சு ஆக்சுவலி நிறைய சீன்லாம் அது பீக் பார்த்துட்டே இருக்க மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. வந்துட்டு அடிச்சுக்கவே முடியாது. அதை வந்து அவ்வளோ தத்ரூபமாக கொண்டு வந்துட்டாங்க. அதை மட்டும் எப்படி புக்கில் இருக்கிற பார்த்துட்டே இருக்க மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாமே சூப்பராக இருந்தது. ஆமாம் இருக்குது. இல்லை, பொன்னியின் செல்வனுக்கு லாஸ்ட்டாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. கதை முடிக்கிறப்போ பொன்னியின் செல்வன் எவ்வளோ ஒரு நல்ல கேரக்டர், வெரி ரைட்டஸ் டு பி த கிங். அவர் ஏன் கிங்காக இருக்கிறதுக்கு அவருக்கு தகுதி இருக்குது அப்படின்ற மாதிரி நல்லா காட்டியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது. பண்ண முடியாது. இது படம் வந்து ரொம்ப ஸ்லோ, செகண்ட் ஆஃப் லேக் ஆகுது, ரொம்ப லேக் ஆகுது. புக்கு பிரகாரம் பார்க்காட்டி கூட ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணணும், அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை. மொக்கன்னு சொல்ல முடியாதுங்க. இப்போ எனக்கு கிளைமேக்ஸ் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் போகும்போதெல்லாம் எனக்கு பாகுபலி பார்த்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்குது. அது ஒன்றும்